கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் 16ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை மலாக்கி 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நன்மையான காரியங்களை மாத்திரம் நாம் கடவுளின் கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வதுதான் ஆசீர்வாதம். அந்த நன்மையான காரியங்களை பெறுவதிலே சில முக்கியமான கட்டளைகளையும் எச்சரிக்கைகளையும் பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். அப்படியாகத்தான் இன்றும் கூட நம் கடவுள் இறைவாக்காக இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, நம் மீது எப்பொழுதும் அன்பு வைத்திருக்கிற நம் தேவன் நாம் எப்பொழுதும் நன்மையை மாத்திரமே கடவுளின் கரங்களிலிருந்து பெற வேண்டும், எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக சமாதானமாக வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த எச்சரிப்பை இன்று கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கை துரோகம் என்பது இன்றைய காலகட்டத்திலே மிக ஒரு சர்வ சாதாரணமான ஒரு செயலாக மாறிவிட்டது. நாளுக்கு நாள் நம்பிக்கை துரோகம் என்பது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு என்று எல்லா இடங்களிலும் நம்பிக்கை துரோகம் பெருகி கொண்டிருக்கிறது. பாவங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இப்பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையிலே நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும், நாங்கள் நினைப்பதெல்லாம் எங்களுக்கு நடக்க வேண்டும், எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளை அறிந்திருக்கிற நாம், கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிற நாம் எப்பொழுதும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது. அந்த நம்பிக்கை துரோகம் யாருக்கு செய்கிறோமோ அதை தாண்டி முதலாவதாக நாம் கடவுளுக்கு செய்கிறோம். இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்று நம்மை நம்பிக்கொண்டிருக்கிற, நம்மை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற, நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழி நடத்துகிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்கிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்பிக்கை துரோகத்திலே அது சிறிய அளவுதானே, இது ஒரு சின்ன செயல்தானே, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகமா என்று நாம் நினைப்பதுண்டு. தயவு செய்து இது நாள் வரை அப்படியாக ஏதாவது ஒரு காரியத்திலே நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்கோ, உங்கள் வேலை ஸ்தலத்திலோ, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ, நீங்கள் செய்யும் தொழிலிலோ யாருக்காவது எந்த காரணத்திற்காகவாவது நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் இன்று கடவுளின் பாதத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள், அவரிடம் மன்னிப்பு வேண்டுங்கள். இனிமேல் இதுபோன்ற பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று நீங்கள் கடவுளுக்கு வாக்கு கொடுங்கள். உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது கடவுள் இதுநாள் வரை நீங்கள் வழிமாறி செய்த எல்லா பாவங்களையும் நம்பிக்கை துரோகங்களையும் கடவுள் மன்னிப்பார். இனி நீங்கள் வாழுகிற வாழ்க்கையிலே கடவுள் உங்களுக்கு மேன்மையான காரியங்களை, மேன்மையான ஆசீரை நிறைவாக்கி கொடுப்பார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த ஆலோசனை, இந்த இறைவாக்கு நிச்சயமாகவே எங்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஒரு மாற்றம் உங்களுக்குள் வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். பழையவற்றை மறந்துவிடுங்கள், புதியவற்றில் நீங்கள் கடவுளோடு இணைந்து நீங்கள் நுழையுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். God bless you.